வணக்கம். நான் வந்து இப்ப சரி டைம் ஆயிடுச்சு. நம்ம தூங்கணும். காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கணும் அப்டின்ற மைண்ட் செட்ல தான் நான் படுத்தேன். படுத்துட்டு ஒரு நிமிஷம் ஜஸ்ட் அலாரம் செட் பண்ணும்போது, YouTubeல லக்ஷ்மி அம்மா, ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி அம்மாக்கு விகடன் மூலமா ஒரு அவார்ட் குடுத்துருக்காங்க. அந்த அவார்ட்ல அவங்க பேசுறத நான் கேட்குறேன். அப்போ அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில தமிழ் படிச்சு பழகுனதே விகடன், ஆனந்த விகடன் அப்படிங்கிறத படிச்சு தான் பழகுனேன், அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அ ஒரு ஆக்ட்ரஸ் உடைய அ படம் வந்து அந்த பேஜ்ல வந்ததுன்றதையும் சொல்லியிருந்தாங்க. என்னோட வாழ்க்கையிலயும் ஆனந்த விகடனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. வாழ்க்கையில பல துயரங்கள கடந்து வந்து, ஒரு காலகட்டத்தில படிப்பு நின்னு போச்சு. படிப்பு விட்டுட்டு வேலைக்கு போயாச்சு. போலீஸ்ல போய் சேர்ந்துட்டேன். இப்போ 7 வருஷம் என்னுடைய படிப்புக்கும், என்னுடைய அதாவது 12வது நான் படிச்சதுக்கும், நான் அடுத்து வேலையெல்லாம் போய் சில பிரச்சனைகள்லாம் மாட்டி, எல்லாத்தையும் கடந்து வேலையில ஒரு காவல்துறையில நான் வேலை பார்த்துட்டுருக்கேன். அப்ப வந்து எங்க அம்மா வந்து கேட்குறாங்க. ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க. நீ மட்டும் தான் வாழ்க்கையில கஷ்டப்படுற. நாளைக்கு எனக்கு அப்புறம், எங்களுக்கு அப்புறம் அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் அப்புறம் உன் வாழ்க்கை எப்படி பாதுகாப்பா இருக்கும்? ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான் இல்லையா? அப்படின்னு ஏதோ ஒரு 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 வருத்தத்த என்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ "நீ படிக்கிறியாம்மான்னு?" என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொன்னேன், "சரிம்மா நான் படிக்கிறேன். ஆனா இந்த வயசுல எப்படி படிக்கிறது? 12வது முடிச்சு 7 வருஷம் ஆச்சே! நான் எப்படி படிக்கிறது?" அப்படின்னு சொல்லும்போது, ஆனந்த விகடன்ல ஒரு கட்டுரை வந்திருந்தது. அதுல ஒரு டாக்டர் அந்த டாக்டருடைய காலம் எப்படி வந்தது அப்டின்னா, 12வது முடிச்ச உடனே அவரு லாரியில கிளீனரா போயிருக்காரு. கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் கழிச்சு தான் அவரும் அந்த டாக்டர் படிப்புக்கான என்ட்ரன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி, அவர் ஒரு டாக்டரா அ அ ஒரு டாக்டரா ஆகியிருக்காரு. அந்த ஒரு கட்டுரைய வந்து ஆனந்த விகடன்ல பிரசுரம் பண்ணியிருக்காங்க. இத வந்து எங்க அம்மாவுக்கு ஆனந்த விகடன் படிக்கக்கூடிய பழக்கம் உண்டு அப்படிங்கிறனால, அந்த புத்தகத்த வாங்கிட்டு, அத படிச்சு பார்த்துட்டு, உடனே என்கிட்ட கொண்டு வந்து குடுக்குறாங்க. "படிப்புக்கு வயசு ஒரு தடை கிடையாது. இங்க பாரு, எத்தன வருஷம் கழிச்சு இந்த தம்பி கிளீனரா வேல பார்த்து, அதுக்கப்புறம் டாக்டருக்கு அவங்க தேர்வாகி, டாக்டர் ஆகி, இன்னைக்கு அவங்கள பாராட்டி விகடன்ல ஒரு கட்டுரை வந்திருக்கு. இது மாதிரி நீ யோசிக்கணும். படிப்பு அப்படிங்கிறப்போ வயச யோசிக்கக்கூடாது. உன் மனசுல படிக்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா, நீ படிச்சிரு அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. அந்த கட்டுரைய நானும் படிச்சு பார்க்குறேன். உண்மையிலேயே பெரிய இன்ஸ்பிரேஷனா நான் வந்து ஃபீல் பண்றது அதுதான். இன்னைக்கு பல காலங்கள் ஆச்சு அந்த கட்டுரை நான் படிச்சு. ஆனா, அந்த கட்டுரை தான் என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்த உண்டாக்குச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்டுரையில நான் படிச்ச விஷயத்த நம்ம வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தோட நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன். அதுலயும் கமலஹாசன் சார் வந்து அம் பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் தான் அவரு காலேஜ்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக அவரு போவாரு இல்லைங்களா? அந்த ஒரு இன்சிடென்ட்டும் எனக்கு டக்குன்னு ஏன்னா நம்ம படிச்ச இந்த விஷயத்த ரிலேட் பண்ணி பார்க்கறதுக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அவர் அந்த ஹாஸ்டல்ல போயிட்டு "சாம்பு மோகனே வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டூ ஸ்விட்ச் தி சேஞ்ச் தி ரூம்" அப்படின்னு சொல்லி கேட்கிற டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபன்னியா இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி எனக்கும் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் காலேஜ்ல போயிட்டு "வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு சேஞ்ச் ரூம்" அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன் பண்ணியிருக்கேன் நானுமே. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப ஒரு சூழ்நிலைகள்லேருந்து என்ன அந்த இடத்துக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் எங்க அம்மாவும் ஆனந்த விகடனும் தான். தேங்க்ஸ் டு ஆனந்த விகடன் எப்பவுமே வந்து அந்த நன்றிய நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி உங்களுக்கு என் வாழ்க்கையில ஒரு விளக்கேத்தி வச்சதுக்கு. இது போல நெறைய பேரு வாழ்க்கையில இந்த ஆனந்த விகடன் நிச்சயமா நெறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கும். அப்படி உங்க மனசுல, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆனந்த விகடனால் நடந்தது அப்டின்னா, கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கட்டும். நன்றி. தேங்க் யூ லக்ஷ்மி அம்மா. உங்க வீடியோ பார்த்த உடனே எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் டக்குன்னு படுத்து தூங்க போனவங்க எந்திரிச்சு இந்த வீடியோவ நான் பதிவு பண்ணி பதிவேற்றம் பண்றேன். இது பார்க்குறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வந்தது அப்டின்னா, அதுக்கு இறைவனுக்கு நன்றி. நன்றி.